பேர் என்னையா? காளிமுத்து சார். அப்பா பேரு? உசிலம்பட்டி மணி சார். எந்த கோர்ட்டு? 23வது கோர்ட்டு சார். அங்க மச்ச அடையாளம் சொல்லு. இங்க ஒரு இது இருக்கு சார். போயா. உன் பேர் என்னையா? சொக்கு சார். சொக்கு? என்ன சார் பேரை கேட்ட பக்குன்னு இருக்கா சார்? போடா. உன் பேர் என்னையா? முத்தையா சார். ஊரு செம்மனாடா? ஆமாம் சார். பன்னீரு முத்தையா, செம்மநாட்டு முத்தையா இவர் தான். கூட்டு போ. யோ போயா. போட்டு தள்ளணும். முத்தையாவை நைட்டே போட்டு தள்ளணும். சரிண்ணே. போடுவேனா உள்ள வச்சு எப்படி போடுவா? இன்பா 7 மணிக்கு படம் போடுவான், 8 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுறோம், 8:10க்கு ஜென்ரேட்டரை போடுவான். அந்த 10 நிமிஷத்தில் அவன் சங்கரத்து போடணும். சரியா? கரண்ட் கட் ஆச்சுன்னா அந்த ஆள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஃப்ளோரசன் பவுடர் அவன் உடம்புல தேய்ச்சி விடு. எந்த இருட்டாக இருந்தாலும் துண்டா தெரியும். அந்த இடத்துல அந்த கடுப்பு சங்கர் இருக்கலாம். சரிண்ணா. உள்ள வர ஆளை யார் அடையாளம் கட்டுறது? அவனை கூட்டு வரது நம்ம பண்ணிருந்தேன். அண்ணே நீ சொல்கிற பெருசு அவனான்னு பாரு. ஆள் நல்லா அகலமாக தான் இருக்கான். எந்த பக்கம் குத்துனாலும் கத்தியாரங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. உள்ள வச்சு முடிச்சு விட்டுருவான் அவனை. முடிக்கணும். நம்மளை தடுக்க எவன் இருக்கான்? ஒரு நிமிஷண்ணே. கும்பா எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கான். ஆமா என்ன பிரச்சனை? யாரை போட்டு வந்தியா? யாரையும் போடல. உள்ள எவனோ ஒருத்தன் மாமனை போடுவான்னா, அதான் யாருன்னு பாட்டு போலான்னு வந்தேன். ஓ மாமனா? யாரு? மாமா. மாமா கூட்டா. அண்ணே ரசாக்கிளி நீ எப்படி அவ்வளோ? உண்மையிலே கேஸ் கொடுத்தவங்க எங்களை மட்டும் விட்டுருவாங்களா என்ன? மாப்பிள்ளை வெளியே இருக்கான், உன்னை கூட்டு வர சொன்னான். மாப்பிள்ளையா? மாமா. மாமா மேடையில் ஏத்தோமா. வாண்ணே. பாருங்கயா, மேடையில நிக்கிறாரே இவர்தான் எங்க மாமா செம்மநாட்டு முத்தையா. இவர் யாரோ உள்ள வச்சு பாக்கறவங்க கூட்டு வந்தாங்களாம். நல்லா பாத்துக்கீங்க, ஆளுக்களை மாத்திராதீங்க. மாமா. மாமா கூட்டு. இந்த பாருண்ணே, அவனை பற்றி உனக்கு தெரியாது. நமக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தாத்தே ஆளுல போடுவான். ஆனால் அவன் ஆளுல போட்டுட்டு தான் பிரச்சனையே பண்ணுவான். அப்படியாப்பட்ட நான் வச்சுக்கிட்டே நீ அவன் மாமனை போடுவோன்ற. அவன் உள்ள வர்றதுக்கு என்ன பண்ணான் தெரியுமா? நான் இருக்கிறப்ப என் மாமன் மேலே எவன்டா கை வைப்பான்? ஆள் இன்ஸ்பெக்டர் அடிச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்கான். அப்படியாப்பட்டவனை வச்சுக்கிட்டே அவன் மாமனை போட்டேன்னு வச்சுக்கா, இந்த ஜெயிலுக்கே நீ தான் கில்லாடி. நீயாச்சு அவனாச்சு. நான் வரேன். பாரியா இங்க வந்து அனுப்பிச்சுக்கிறாங்களே, இதுக்காக தான் வரமாட்டேன்னு சொன்னேன். வா போலாம். வெளியிலே சண்டை போடுறவங்க உள்ள வந்து சண்டை போட மாட்டாங்களா? அங்க பாருங்க, படம் வேற சண்டை போடுறாங்க.
ஏய் உன் பேர் தானே கொம்பன் ஐயா கூட்டார் வா ஏய் வாடா ஐயா இவன் தான் கொம்பன் நீ தான் குளத்தூர் இன்ஸ்பெக்டர் அடிச்சுட்டு உள்ள வந்தோனா உன் சேட்டெல்லாம் வெளியே வச்சுக்கோ. உள்ள காட்டின உன் கெண்ட நரம்ப அத்து விட்டுறேன் பார்த்துக்கோ. என்ன சார் மணி நெட்டாலேன்னு பார்க்குறீங்களா? 8 மணிக்கு ஆகாது, இப்போ கட்டாகும். என்னண்ணே பார்க்குற, இந்த மாதிரி விளையாட்டுலாம் நான் சின்ன வயசுலேயே விளாண்டுட்டேன். உன் நல்ல நேரம் நான் எங்கள் ஆத்தா மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன். இன்னொரு தடவை என் மாமனை தொட நினச்ச, நாளை காலையில் உன் மாமன் உயிரோடு இருக்க மாட்டான். முதல்ல நீ இருக்கியான்னு பாரு. என்னண்ணே நீயே நாம குண்டை மக்களை போட உள்ள வந்தா நீ தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து அந்த கொம்பனை காப்பாற்றி விட்ருக்க. இந்த கொம்பனை வச்சு தாண்டா குண்டை மக்களை கருவ இருக்கணும். அதுக்காண்டி தான் அவனுக்கு உதவி செஞ்சேன். சிறைவாசிகள்லாம் கவனிங்க. விசாரணை சிறைவாசிகளுக்கு பெயில் வந்திருக்கு. யார் யாருக்கு வந்திருக்குன்னு நான் இப்போ பேர் வாசிக்க போகிறேன். அவங்கெல்லாம் உடனே தண்டனை குறிப்பு அலுவலகத்துக்கு முன்னாடி வந்துருங்க. நம்பர் 1 ஐயனார், தகப்பனார் பெயர் நிறைப்பாண்டி. நம்பர் 2 முத்துக்காலை, தகப்பனார் பெயர் குண்டன் ராமசாமி. நம்பர் 3 சந்தனக்காலை, தகப்பனார் பெயர் குண்டன் ராமசாமி. 4 என்னண்ணா நீ எங்களை உள்ள வர வச்சுட்டு ஜாமீனில் நீ மட்டும் வெளியே போகிற? ஏய், உங்கள் அண்ணன் ஒன்றும் ஜாமீன் கேட்கல, நான் தான் வாங்கி விட்டேன். என்னென்ன பார்க்குற, நான் இருக்க மாட்டேன்னு சொன்னது உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்ல, உள்ளே இருக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்படியே 2 பேரும் முறைச்சிக்கிட்டே தெரிஞ்சிக்க, உயிரோடையும் இருக்க மாட்டேங்க. கிளம்பு.
யோ உன் கையெழுத்துல அவன் எப்படி அவன் ஜாமீன் எடுத்தான்? சிவில் கேஸ்னா தான் என் கையெழுத்து இல்லாமல் ஜாமீன் எடுக்க முடியாது. இது கிரிமினல் கேஸ். யார் வேணாலும் ஜாமீன் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த ஜட்ஜு கொம்பை மாமனுக்கு ரொம்ப தெரிஞ்சவன். அண்ணே அவன் எப்படி உன்னை ஜாமீன் எடுத்தானோ அதே மாதிரி அவனை ஜாமீன் எடுத்து ரோட்ல வச்சு போடுவேன். போட்டுருவேன். போட்டுருவியா? கேஸ் கொடுத்த நம்மளே அவன் ஜாமீன் எடுக்க வைக்கிறான். அவன் அவ்வளோ சாதாரணமா போட்டுருவியா? போடணும் அவனை ஜாமீன. நான் கேட்டேங்கிறக்காண்டி முத்துக்காளிக்கும் அவன் தம்பிக்கும் ஜாமீன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எந்திரி. அன்னைக்கு என்னமோ கல்யாணத்துல பெரிய வெங்கன கிட்டா இந்த கொம்பேன் பெத்த ஆத்தா கால தவிர வேற யாரு காலையும் விழுக மாட்டேன்னு வீராப்பா பேசினேன். இப்ப என் காலையும் 1/2 மணி நேரம் விழுந்து கிடக்குறேன். அன்றைக்கி மாமன் காலில் விழ மட்டும்தான் சார் சொன்னேன். இன்னைக்கு மாமன் காண்டி தான் சார் விழுது. ரொம்ப நன்றி சார்.